நான் உங்கள் சத்யா ராஜமாணிக்கம். எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்க செடியெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. இன்னைக்கு மாடி தோட்டத்தில் வேற என்னென்ன செடியெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சம்மங்கி செடி, கிழங்கு வச்சேன், அதுலேருந்து செடி வந்திருக்கு. பூ பாருங்க எவ்வளோ அழகாக மொட்டு வச்சு பூ பூத்துருக்கு. ஈவினிங் டைமில் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த லைன்ல இருக்கிறது ஃபுல்லுமே சம்மங்கி செடி தான். அடுத்து பீட்ரூட் செடி, விதை இல்லாத எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். நான் கடையிலேருந்து பீட்ரூட் வாங்குறப்ப சின்னதாக 2 இலை இருக்கிற மாதிரி பீட்ரூட் வாங்கினேன். அது 2 நாள் வச்சுருந்தேன் வீட்டில். இப்போ பாருங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. இப்போ பாருங்கள் இந்த பீட்ரூட்டை இந்த மாதிரி கேப் விட்டு வெட்டிக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட்டை நட்டு வச்சுக்கலாம். கொஞ்சமாக மண்ணை தோண்டிட்டு பீட்ரூட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே மண்ணை கொஞ்சம் போட்டு மூடிக்கலாம். இது மாதிரி மற்றதையும் நட்டு வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு பீட்ரூட் செடி இதே மாதிரியே நட்டு வச்சேன். பாருங்க, இது இன்னும் 1 வாரத்தில் பிடுங்கிடலாம். இப்போ 1 வாரம் ஆயிடுச்சு. இந்த பீட்ரூட் செடியை பிடுங்கிடலாம். இப்போ பாருங்க, விதையே இல்லாத இந்த மாதிரி பீட்ரூட் செடியை மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். இப்போ அடுத்தது உருளைக்கிழங்கு எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்குல இப்படி பாருங்கள் முளைஞ்சிருக்குது. இதை அப்படியே போய் நட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நட்டு வச்ச செடியிலேருந்து உருளைக்கிழங்கு எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா செடி வளர்ந்துருக்கு. அதுலேயே சின்ன சின்னதாக முளைச்சி வந்திருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் மண் போட்டோம்னா செடி இன்னும் நல்லா நிறைய வளரும். இது சேப்பங்கிழங்கு செடி. இதுவும் நான் கிழங்கு வச்சு தான் வந்தது. இதுக்கு பெரிய பராமரிப்புலாம் ஒன்றும் இல்லை. டெய்லி நான் கிச்சனில் சேர்ற காய்கறி கழிவுகள் மட்டும்தான் போடுவேன். நான் தண்ணி டெய்லி ஊற்றினாலே போகிறோம், நிறைய கிழங்கு கிடைக்கும்.
இப்போ அடுத்து எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கிற மாதுளை செடியை பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பூ வச்சிருக்கு, பழமும் நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதுளை பழத்தை பறிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மாடியிலேருந்து பறிச்சுட்டு வந்த மாதுளம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். சின்ன இடமா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தேவையான பூ, காய்கறி, பழங்கள்லாம் நம்ம வீட்டு மாடி தோட்டத்திலே வளர்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.